பாப்பா அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் எல்லாமே மேடம் 50,000 கொடுத்து கார் வாங்கி கொடுத்தேன். கல்யாணத்துக்கு 50,000 கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனஸ்ட் ராஜ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அவன் தான் பிடிச்சி பச்சை குத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லவே இல்லை. கட்டையா இல்லையா? எதுக்கு என்கிட்ட இது சொல்லவே இல்லை மேடம். பைசாவா? பரதேசி பொழைக்கிறதுக்கு வழி இல்லாத வந்தடா. நீ அழக்கூடாது, தைரியமா இருக்கு. அம்மா இருக்காங்கல்ல. சரி, முடி போட்டுமியா? நீங்க எடுத்தீங்களா இல்லையா? கால் கட் பண்ணுங்க. மீடியா இது என்னன்னா, ஒரு பொண்ணு வந்திருக்கா, ஹஸ்பண்ட் வந்து ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டாருன்னு. அந்த பொண்ணு மட்டும் வந்து அவ கதை சொல்வா, நம்ம கேட்போம், பரிதாபப்படுவோம். அதுக்கு மேலே ஓகே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவ்வளோதானே. சரி, உங்கள் ஹஸ்பண்டையும் வர சொல்லுமா, பேசி பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். இவங்க பேசியிருக்காங்க. அவரும் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் சரி போய் கூட்டிகிட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சி வச்சோம். அவங்க போனாங்க. அந்த பொண்ணோட கூட வந்திருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து போனாங்க. அங்கே ஏதோ பிரச்சனையாச்சு போல் இருக்குது. அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க மறுபடியும். என்ன நடந்தது, அந்த இடத்துல என்ன நடந்தது, அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கா, இதெல்லாம் இன்னமே தான் நம்ம கேட்க போகிறோம். பேசி பார்க்கலாம். என்ன பேர் பாப்பாக்கு? பாப்பாவுக்கு கௌசல்யம்மா. எத்தனை பசங்க உங்களுக்கு? எங்களுக்கு 4 பசங்கம்மா, 2 பொண்ணு 2 பையன். இது 2வது பொண்ணு மேடம். சரி, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கம்மா? வீட்டு வேலை செய்கிறேம்மா. உங்கள் ஹஸ்பண்டு? மேஸ்திரி வேலை செய்கிறாரு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் மேடம். பெங்களூர்லேருந்து இந்த ப்ரோக்ராம்க்கா இந்த பாப்பாவை கூட்டிகிட்டா? ஆமாம் மேடம். நான் பேசுகிறது உனக்கு புரியுதா? புரிஞ்சுக்குவா மேடம் எல்லாம். கொஞ்சம் படிச்சிருக்காளா? 12வது வரைக்கும் படிச்சிருக்கா மேடம். ஓ, +2 வரைக்குமா? என்ன நடந்ததுமா, கொஞ்சம் சொல்கிறீங்களா? அம்மா இது படிச்சுட்டு வீட்டில் இருந்ததும்மா. நம்ம வீட்டில் வந்து இப்போ சின்ன பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிட்டோம். பாப்பா மேரேஜ் வேணான்னுச்சுன்ட்டு சின்ன பாப்பாவுக்கு மேரேஜ் பண்ணோம். பாப்பாவுக்கு கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு சின்ன பாப்பாவோட ஹஸ்பண்டோட தம்பி வந்தார் வீட்டுக்கு. தம்பின்னா சித்தப்பார் வீட்டு பையன். வந்து வீட்டில் பார்த்துட்டு குழந்தைய பார்க்குறதுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. சேலத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தான் மேடம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு சின்ன பாப்பாட்ட கொஞ்சம் கிண்டலாக பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அக்கா என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மேடம். எங்கள் அக்கா என்ன பண்ணா, உனக்கு என்ன, நீ என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதான் மேடம் பாப்பா. சொன்னதுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் வந்தான் மேடம். வந்துட்டு நான் பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரின்ட்டு வீட்டில் ஒத்துக்கிட்டாதான்ப்பா அப்படின்னு சொன்னோம் மேடம். நாங்கள் அவங்க வீட்டில் ஒன்றும் வாயில்லாத பொண்ணு, அவங்க வீட்டில் அவங்க ஒரு பையன் 2 பொண்ணு, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். அப்புறம் நாங்களும் எங்கள் வீட்டில் சின்ன மாதிரி மகனும் கொடுக்கக்கூடாது,
ம் எங்கள் சித்தப்பா பிள்ளையா இருந்தாலும் சொந்த சித்தப்பா பிள்ளை மருமகனுக்கு. என் சித்தப்பா பிள்ளையா இருந்தாலும் நீ அவனுக்கு இந்த பொண்ணு கொடுக்கக்கூடாது, அவன் சரியில்லை ம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். ம் நான் இந்த பொண்ணு கல்யாணமே வேணான்னுச்சு மேடம். ம் அவன் 2 நாள் வந்த டைமில் இந்த பொண்ணுக்கிட்ட வீடியோ கால் பண்ணுறது ம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். 2 நாள் வீட்டில் இருக்கும்போது ம் சொந்தக்கார பையன்றதுல நாங்களும் சைலண்ட்டாக இருந்துட்டோம் மேடம். ம் அந்த இதுக்கு அதை காட்டி கொடுத்துட்டு போயிட்டோம். ம் இது வீடியோ கால் பண்ணவும் அவங்ககிட்ட பேசவோ இது பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ம் அதுக்கப்புறம் சரின்ட்டு இதுக்கும் ஆசை வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னிச்சு மேடம். ம் சரின்னு நாங்கள் என்ன பண்ணோம், சரி கல்யாணத்துக்கு கேட்டோம் மேடம். ம் அப்புறம் எங்கள் சம்மந்தி வந்து வேணாம்மா அவன் சரியில்லை வேணாம் கொடுக்காத அப்படின்னு எங்கள்கிட்ட சண்டை போட்டாங்க மேடம். சரின்ட்டு இவனை நாங்கள் வீட்டுக்கு அவங்க அம்மா எங்கள்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். இவன் எங்கள் வீட்டில் இருக்கிறான்ட்டு. அப்போ ஆகாது நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டேன் மேடம். வீட்டுக்கு போயிட்டு உடனே என்ன பண்ணிட்டான் மேடம், அவங்க அம்மா மூலியமாக ஃபோன் பண்ணேன் மேடம். ம் அவங்க அம்மா இருந்துட்டு அம்மா பேரெல்லாம் பாப்பாவோட பேரெல்லாம் இங்கே பச்சை குத்திட்டு நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் மேடம். அவங்க அம்மா என்னன்னாங்க, அம்மா கொஞ்ச நாளைக்கு அவசரப்பட்டு பாப்பாவை எங்கேயும் கொடுக்காதீங்க, நீங்கள் வச்சிருங்க வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரின்னு நாங்கள் சைலண்ட் ஆகிட்டோம். அதோட அப்புறம் திரும்பி மறுபடியும் இங்கே வந்துட்டான் மேடம். வந்து நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், நான் உங்கள் வீட்டில் இல்லைன்னா அண்ணா வீட்டில் இருந்துக்கிட்டேன். பாப்பா அவங்க தனியாக இருந்தாங்க, சின்ன பாப்பாவும் அவங்க ஹஸ்பண்டு அவங்க பெரியம்மா பெரியப்பா எல்லோரும் இருந்தாங்க. அவங்கள கூட இருக்கிறேன்னா மேடம். இங்கே சாப்பிடுவோம் அங்கேயும் சாப்பிடுவோம், இப்படியே இருந்தான். 1.5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். எதுக்கு அப்படி வீட்டில் சேர்த்தீங்க? இங்கேயும் அங்கேயுமா இருந்தான் மேடம். அப்புறம் ஒரு வேலை செஞ்சோம். ஒரு வேலை அவனை வீட்டில் சேர்த்தது ஒன்று தான் மேடம் நான் பண்ண தப்பு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு கார் ஒன்று எடுத்து கொடுத்தேன் மேடம். அவனும் கஷ்டத்தில் இருக்கிறான், பாப்பாவையும் பார்த்துக்குவான்னுட்டு 50,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி ஒரு கார் எடுத்து கொடுத்தோம் மேடம். ஓட்டி சம்பாரித்து உங்கள் அக்கா தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணேன், பாப்பாவைக்கும் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிற வரைக்கும் கல்யாணம் வேணாண்டான்னு சொல்லி வச்சுருந்தேன் மேடம். 1.5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். அப்புறம் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு பாப்பாவும் கூட்டிகிட்டு போனோம். 10 நாள் போனாங்க, எல்லாரும் இருந்தாங்க, கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க மேடம். சின்ன பாப்பா வீட்டுக்காரரு எல்லாருமே போனாங்க மேடம். அப்புறம் கார் எடுத்துகிட்டு போகும்போது நாங்களும் போனோம் மேடம் கூட. அந்த அம்மா எங்கள் கூடயும் வந்தாங்க, அவங்களும் வந்தாங்க, நாங்களும் போனோம். அவங்க வீட்டு சாமி எங்கள் வீட்டு சாமி எல்லாமே செஞ்சோம் சாமி. கல்யாண டைமில் மட்டும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க மேடம் அவங்க அம்மா. நான் வரமாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் வானான்றாரு, வாயில்லாத பொண்ணு நான் எங்கள் பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க மேடம். எங்கள் சின்ன மருமவன் என்ன பண்ணிட்டாங்க, 1.5 வருஷம் நீ இங்கே இருந்துட்டு நீ இப்போ போயிட்டீங்கன்னா அந்த பொண்ணை யாருடா கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எங்கள் சின்ன மருமவன் சண்டை போட்டாங்க மேடம். அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், சரி கல்யாணம் பண்ணி வைங்க. எங்கள் பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரெடியானா மேடம். மாமா வெளிநாட்டுக்கு போயிட்டா நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டேன், இன்னும் 2 வருஷம் நான் வெயிட் பண்ணணும், மாமா வெளிநாட்டுக்கு போகிறதுக்குள்ளே நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கா நான் அவனே சொன்னான் மேடம். சொன்னதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். பாப்பாவும் கொஞ்சம் கலாட்டா பண்ணிடுச்சு மேடம் என்கிட்ட. அண்ணா வெளிநாட்டுக்கு போயிட்டோன்னா எனக்கு யார் கல்யாணம் பண்ணுவாங்க, அண்ணா போயிடுவானே எனக்கு கல்யாணம் பண்ணு, இவன் போயிட்டான்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிடுச்சு கொஞ்சம். சரின்ட்டு சின்ன மருமகனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணலாம்ப்பான்னு கேட்டதுக்கு இவன் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான் மேடம். ராத்திரி 1 மணி இருக்கும், பாப்பா சாப்பிடாது தூங்காது அழுவிட்டு இருந்துச்சு, தம்பி வெளிநாட்டுக்கு போகிறான்ட்டு. சின்ன மருமகன் அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னடா பண்ணலான் இருக்க, இந்த பொண்ணு வாழ்க்கை எந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 வருஷமாக நீ இங்கே இருந்துட்ட, இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொன்னான் மேடம். சொன்னதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு. அது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனால பாப்பா காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தா மேடம். நார்மல் ஸ்கூலுக்கு தான் போனாலா மேடம்? நார்மல் ஸ்கூல். அப்போ எப்படி காது கேட்காம எப்படி? அப்படியே எழுதிட்டு வந்துடுவா மேடம் ஃப்ரெண்ட்ஸு கூட. ஒரு வருஷம் கூட ஃபெயில் ஆகல மேடம். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் மேடம். அப்பயும் போய் உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாப்பான்னு கையில் காசு கொடுத்து கார் கொடுத்து அனுப்பணும் மேடம். போய் கூப்பிட்டதுக்கு அவங்க யாரும் வரல. எனக்கு யாருமே வேணாம், எனக்கு எங்கள் அண்ணன் 2 பேர் இருக்காங்க, சின்ன மருமகனும் அவங்க தம்பியும் இருக்காங்க, அண்ணனுங்க 2 பேர் இருக்கானுங்க, கல்யாணம் பண்ணி வை போதும்ட்டான் மேடம். அதுக்கப்புறம் அவங்க அக்காவில் போய் கூப்பிட்டதுக்கு அவங்க அக்காவும் அவங்க மாமாவும் வந்தாங்க. அப்புறம் உடனே தீபாவளி வந்துச்சு மேடம். தீபாவளிக்கு கூட்டிகிட்டாங்க வீட்டுக்கு. கூட்டிகிட்டு போனால் நான் போகிறக்கா அம்மா கூப்பிடுவாங்க. 1 மாதம் கூட விடல மேடம். உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு தீபாவளிக்கு ஊருக்கு போனால் நாங்கள் சீர் செய்ய வேண்டியது என்ன கொடுத்து அனுப்பணும். போயிட்டு 4-5 நாள் இருந்துட்டு திருப்பி வந்தாங்க. திருப்பி பொங்கலுக்கு போனாங்க. இப்படி எல்லாம் அப்புறம் ஒன்றா ஆயிட்டாங்க மேடம். இப்போ நடுவில் என்ன பண்ணிட்டான் மேடம், பாப்பாவுக்கு கல்யாண நாள் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கல்யாண நாள் அன்றைக்கே குக்கர் வெடிச்சிருச்சு மேடம். குக்கர் வச்சுட்டு பாப்பா காய் அரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த குக்கர் விசில் வர்றது பாப்பாவுக்கு கேட்கல. அது பெஸ்ட் ஆகிட்டு பூரா மேலே ஸ்டிப் ஆகிடுச்சு அப்படின்னு இவன் சொல்கிறான் மேடம். எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் டவுட் வருது, இவனா ஏதாவது பண்ணியிருப்பானா பிள்ளைன்றது கூட இப்போ எங்களுக்கு பயம் வந்துருச்சு மேடம். என்ன சொல்கிறான்? அவன்
அவளும் அதான் சொல்கிறா மேடம். மாமா உள்ளே தான் இருந்தான்னு சொல்கிறா மேடம் இப்போ இவ. ஆனால் அவன் என்னன்னா, இல்லை நான் சிக்கன் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தேன்க்கான்னு சொல்கிறான். ஒரு 1.5 மாதம் ஆச்சு மேடம் 1.5 மாதம் ஆச்சு மேடம் அது ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு. அதுக்கப்புறம் சரி சொல்லிவிட்டு பொங்கல் வெட்டிங் டேக்கு ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு போனாங்க மேடம். 2 பேருமே போனாங்க. அவங்க அண்ணா ஒரு 1000 ரூபாய் கையில் காசு கொடுத்து அனுப்புனாங்க மேடம். போனவங்க திருப்பி வரவே இல்லை மேடம். 2 பேரும் 2 பேரும் வரல. 3 மாதம் அங்கேயே வச்சுருந்தான் பாப்பாவை. எல்லோரும் என்ன சண்டை போட்டாங்க. அவன் பொண்டாட்டி அவன் எங்கேயோ வச்சுருக்கட்டும், நீ சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொன்னாங்க. சரி புருஷன் வீட்டில் இருக்குது புள்ளன்ட்டு நானும் எதுவும் பேசிக்கல மேடம். அப்பயும் வாயில்லாத பொண்ணுன்ட்டு பயப்படுவேன் மேடம். நான் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்களோ மாமியார் நாத்தனார் எல்லோரும் இருக்கிறாங்க, இவளுக்கு புரியாது அப்படிங்கிற பயத்தில் மேடம். பக்கத்து ஊர் தான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் பக்கம். அங்கே எங்களுக்கு எங்கள் மாமா எங்கள் அப்பா எங்கள் மச்சனை எல்லோரும் இருக்கிறாங்க. அப்பப்போ கொஞ்சம் பாப்பாவை போய் பாருங்கன்னு சொல்லுவோம் மேடம். போய் பார்த்தா பாப்பா ஒண்டி தான் வீட்டில் இருக்குமோ, அவங்கவுங்க எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்களாம். ஒண்டியாக உட்காந்துருக்குமா குறுன்னு இப்படின்னு சொல்லுவாங்க மேடம். அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணான் மேடம். பாப்பா தான் பேசிச்சு ஃபஸ்ட்டு. பேன்னு கத்துச்சு மேடம். கத்துனதுக்கப்புறமா என்னம்மா நல்லா இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லி நான் பேசுனது அதுக்கு புரியல. அப்புறம் ஃபோன் அவங்ககிட்ட கொடுத்துச்சு. அவனாவே பேசினேன் மேடம். எப்படி இருக்குங்கக்கா என்னக்கான்னு கேட்டான். எல்லாம் நல்லா இருக்கிறோம்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, பாப்பா எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். அதுலேருந்து அப்புறம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறது. பாப்பா இதை பண்ணுறா அதை பண்ணுறா, சாமி கும்பிட்றா, எல்லாம் நல்லா தான் இருக்கிறா எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் மேடம். இப்படியே ஒரு 2 மாதம் ஓடி போச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் மேடம், ஃபோன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு உடம்பு முடியலக்கா, நீ வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னான் மேடம். நான் வீட்டு வேலைக்கு போகிறதுனால எனக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க மேடம். என்னால் வர முடியாதுப்பா, நீ கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னேன். பாப்பாவுக்கு பென்ஷன் வருது மேடம். பென்ஷன் வரும் பாப்பாவுக்கு. அதனால் 2-3 மாதமாக பென்ஷன் வாங்காது இருக்குது. நீ கூட்டிகிட்டு வந்து பென்ஷன் வாங்கிட்டு கூட நீ திருப்பி கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன் மேடம். இவன் என்ன பண்ணிட்டான் மேடம், சேலம் வரைக்கும் நான் வரக்கா, நீ இங்கேருந்து வா, சேலத்தில் கொண்டு வந்து நான் பாப்பா உங்கள்கிட்ட விட்றேன்னு சொன்னான் மேடம். சரின்ட்டு நான் ஒண்டியாக போக முடியாது, பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டியும் கூட்டிகிட்டு போனேன். அவங்க பொண்ணும் வந்திருக்காங்க மேடம். அவங்களாம் 20 வருஷமாக நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறோம். கூட்டிகிட்டு போனோம் மேடம். நானும் அந்த பாட்டி 2 பேரும் போனோம். பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் மேடம். பாப்பா பார்த்தோன்னே எனக்கு முடியல, ரொம்ப இப்படி ஆகிட்டு இருந்துச்சு. 3 மாதத்தில் சாப்பாடு தண்ணி பால் டீ இல்லாத இருக்காது மேடம். அது சின்ன குழந்தையிலேருந்தே பால் வாங்கி கொடுக்க மாட்டாங்களாம், டிகாஷன் போட்டு கொடுப்பாங்களாம். இந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அழுந்துச்சு பாப்பா. சரின்ட்டு கூட்டிகிட்டு போ, நான் 10 நாளில் வந்துடுறேன்னு சொன்னேன் மேடம். கடன் வாங்கி தான் மேடம் உங்களுக்கு கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன். நான் காசு வாங்கிட்டு வந்து நான் கடனெல்லாம் கொடுத்துட்றேக்கா, நீ டென்ஷன் பண்ணிக்காத போ அப்படின்னு சொல்லி சேலத்தில் பஸ் ஏற்றிட்டு போனான் மேடம். ஒரு 10 நாள் ஃபோன் பண்ணான் பாப்பாவுக்கு. வீடியோ காலில் தான் பேசுவான். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டான் மேடம். 10 நாளைக்கு அப்புறம் ஃபோனே பண்ணுறதில்ல. நாம் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுறதில்ல. இப்படியே 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் 3ஆவது மாதம் சின்ன மருமகன் சண்டை போட்டார். நம்ம பிள்ளை வாழணுன்னா நாம் தான் கொண்டு போய் விட்டுட்டு வரணும், நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் வாக்கா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டார் மேடம். நான் சொல்கிறேன், நீ வர முடியலன்னா சொல்லுப்பா, நான் கொண்டு வந்து பாப்பா விட்டுட்டு வரேன் அப்படின்னா. இல்லை நான் வீட்லேயே இல்லை, நான் வெளியில் இருக்கேன், நான் அங்கே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், இங்கே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். இப்படியே 2 மாதம் பண்ணிட்டான் மேடம். 2-3 மாதம் ஆகிப்போச்சு. அப்புறம் ஒரு நாள் இவங்க என்ன சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா நீ இங்கேயே வச்சுட்டு இருந்தேன்னா இது ரொம்ப இடைவேளை அதிகமாகிடும், கொண்டு நாமளே விட்டுட்டு வரலான்ட்டு. பாப்பாவும் ஊனுச்சு மேடம். நான் இங்கே இருக்க மாட்டேன், அண்ணா இருக்கான், தம்பி இருக்கான், அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு மேடம். பாப்பா கூட்டிகிட்டு நானே எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் மூத்தார் வீட்டு பசங்க எல்லோரும் கும்பலாக தான் போகிறோம் மேடம். போய் அவங்க அம்மாவுக்கு அவங்க கிடைக்கல மேடம் எங்களுக்கு போகிற டைமுக்கு. நான் எங்கே கல்யாணத்துக்கு போயிட்டேன், நான் வரதுக்கு 3 நாள் ஆகும், நீங்கள் வீட்டில் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். 15-20 நாள் ஆனாலும் அவன் ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கல பஸ். அப்புறம் சரி ஃபோன் பண்ணால் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் அங்கேயே இருக்குவான்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் மேடம். லாஸ்ட்டில் அவங்க தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணிடுச்சு. ஃபோன் பண்ணால் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்களாம், அம்மா நீங்கள் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்கப்பா, இங்கேயே இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு சேர்த்து போயிடும் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோனில் பேசியிருக்கிறாங்க மேடம். அப்பா போயிருக்கிறாரு. போயிட்டு அந்த அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு அப்பா போய் கேட்டிருக்காங்க, என்னம்மா பிரச்சனை, பாப்பா ஃபோன் பண்ணுதுன்னு, போய் நீங்கள் உங்கள் பேத்தியே கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் அப்பா போயிருக்கிறாங்க மேடம். போய் பார்த்தா ஃபுல்லாக அழுந்துட்டு லபன்னு கத்திட்டு இருக்குது. நீங்கள் இருக்க வேணாம் வாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேடம். அப்பா கூட்டிகிட்டு வந்து ஒரு 20 நாள் அங்கேயே வச்சுருந்தாங்க, வரானான்னு பார்க்கலான்னு. ஊர்லேயே அவங்க ஊருக்கும் நம்ம ஊருக்கும் பக்கம். நான் தான் பெங்களூரில் இருக்கேன். ஒரு 20 நாள் வரைக்கும் பார்த்தாங்க மேடம், அவன் வரல. அப்புறம் நான் பாப்பா கூட்டிகிட்டு வந்துட்டேன் மேடம். அதுக்கப்புறம் பார்த்தா வருவான்னா வரவே இல்லை மேடம். 6 மாதம் ஆகிடுச்சு. அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்ததாங்க? அவளுக்கு என்ன பிரச்சனைனா, அவன் விட்டுட்டு வெளியில் போயிடுறான், யாரும் பார்த்துக்கிறவங்க இல்லை, சாப்பாடு தண்ணி சரியாக இல்லை. அதனால் அவளால் ஒண்டி அங்கே இருக்க முடியல. அப்புறம் தங்கச்சி ஒன்று இருக்குது, அது ஒரு மாதிரி பேசுறது, மாமியார் ஒரு மாதிரி பேசுறது. அவள் இந்த அசைவை வச்சே கண்டுபிடிச்சிருவா மேடம். அப்புறமா ஊரில்
பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. சரி நாங்கள் வர வைக்கிறோம்மா, பஞ்சாயத்து மாதிரி பேசலாம், சண்டை போட்டு நாங்கள் பாப்பா வாழ வைக்கிறோம்னு சொன்னாங்க மேடம். பேசுகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் விடமாட்டேன், நான் வச்சு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி 15 நாளில் சென்னையில் வீடு எடுத்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் மேடம். சரின்ட்டு நானும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அன்றைக்கும் எங்கள் வீட்டுக்கு வரோம் மேடம். எங்கள் வீட்டுக்கு வந்து இருந்துட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாப்பா காப்பி வச்சு கொடுக்குது, குடிச்சிட்டு சென்னைக்கு வந்தோம் மேடம். வந்து திருப்பி 2 நாள் ஃபோன் பண்ணால் திருப்பி வரல மேடம். நாம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் சரின்ட்டு அதோட விட்டுட்டோம் மேடம். அப்படியே இருந்தேன்னா அப்புறம் 1 மாதம் கழித்து 15 நாள் சொன்னானே அப்புறம்ட்டு 1 மாதம் கழித்து நானாவே ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏப்பா வந்து கூட்டிகிட்டு போறியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இன்னும் வீடு கிடைக்கல, நான் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது இப்போதைக்கு, அவன் அங்கேயே இருக்கட்டும், அவள் இங்கே வந்தால் குழந்தை பெற்றுக்கணுன்னு வா அப்படின்னு சொன்னான் மேடம். அதுக்கு தான் நான் சொன்னேன், பஞ்சாயத்துலேயே எல்லோரும் முன்னாடியே சொல்கிறேன் மேடம், எங்கள் அக்கா குழந்தை பிறந்தா தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன், அது வரைக்கும் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் மேடம். அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் சொன்னேன் மேடம், தப்பு தான், நீ ஃபஸ்ட்டு ஆம்பளையா இல்லையான்னு போய் செக் பண்ணிக்கோ, நீ குழந்தையே பெற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற இல்லையா என்ன, அதுக்கப்புறம் நான் வேணால் பாப்பா அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன் மேடம். நான் அதனால் சரின்ட்டு போலீஸில் அங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் மேடம். பெங்களூர்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க வந்து சங்கத்து மூலியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மேடம். சங்கத்துக்காரங்க, போலீஸ்காரங்க, இவங்க அப்பா, சின்ன பாப்பா வீட்டுக்காரரு எல்லோரும் வந்து இங்கே ஒரு பொண்ணு கூட தான் மேடம் அவன் இருக்கிறான். அப்படியா? ஆமாம் மேடம். அந்த பொண்ணு கூட யாரும் வந்திருக்காங்க? என் மாதிரி சின்ன மரிமாவும் வர சொல்லுங்களேன். இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. பாப்பா வீட்டு பக்கத்தில் குடியிருந்தவங்க மேடம். அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். என்னோட அவங்களுக்கு சென்னையிலையா இல்லை பெங்களூரில்? பாப்பா தனியாக கொடுத்துன்னு எடுத்து வச்சேன் மேடம். தனியாக எப்போ அது அங்கே இருக்கும்போதே பாப்பாவை வெட்டிங் டே கூட்டிகிட்டு போகும்போதுக்கு முன்னே 6 மாதம் முன்னே தனியாக தான் இருந்தாங்க மேடம். வீட்டுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து, ரேஷன் முதல் கொண்டு மாசானா நான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் மேடம். அவங்க அண்ணன் வாங்கிட்டு போய் கொடுப்போம். அதுக்கு தெரியாதுன்ட்டு பெரிய பெரிய மாலில் கொண்டு போய் விடுவோம் மேடம். என்ன வேணும்னு தெரியாது அவளுக்கு. மால்லன்னா அது ஒன்று என்னென்ன இல்லையோ வீட்டில் அதெல்லாம் எடுத்துக்குவோம் மேடம். சின்ன மருமங்க அவங்க தண்ணி கொடுத்தன. உங்க பேருமா? என் பேர் சுமதிங்க. நீங்க? சரி. அப்ப இவங்க தண்ணி கொடுத்துன்னு இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டு பக்கத்துல தான்? பக்கத்துல. எப்படி இருந்தாங்க அவங்க? அவன் ஒரு அன்பு இல்லாம, பாசம் இல்லாம, இந்த பொண்ணு வரும், அவனும் எங்கள் வீட்டுக்கு வருவான், இந்த பொண்ணு வரும், அவன் வந்து பக்கத்தில் உட்காந்தாலும் எரிபுரின்னு பேசிகிட்டே தான் இருப்பான், ஏ பொடி அப்படின்னு திட்டிகிட்டே தான் இருப்பான். இந்த பொண்ணானா அவன் நைட்டில் வண்டி ஓட்ட போயிடுவான். போயிட்டு 11 மணிக்கு இந்த பொண்ணு வந்து என் கதவு தட்டும், மாமா வரல, ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்கும். அவகிட்ட ஃபோன் இல்லை, அதனால நான் வீடியோ கால் போட்டு தருவேன். வீடியோ காலில் கேட்பா, வரேன் வை அப்படின்னு எரிஞ்சு தான் பேசுவான் அவன். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் சண்டே வேலைக்கு போயிருந்தோம். காலையில் எனக்கு 10 மணிக்கு கால் பண்ணான், அக்கா குக்கர் வெடிஞ்சிடுச்சு வாங்கன்னு. ஆனால் அது அதுவாக வெடிக்கலை. இந்த பொண்ணுக்கு காது கேட்காது இல்லைங்களா, அவன் உள்ளே வச்சுட்டு வெளியே போயிட்டான். புள்ள மேலே மட்டும் ஒத்திக்கிச்சு. காலெல்லாம் இருக்குது பாருங்கள், தொடையிலையும் இருக்குது. இந்த காலாவே அவன் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான் அந்த பிள்ளைய. 6 மாதம் எங்கள் வீட்டு முன்னாடி தான் இருந்தாங்க. காலையில் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போவாள், தண்ணிலாம் எடுத்து வச்சுட்டு சமைச்சி வச்சுட்டு வேலைக்கு போவாள். சொல்லிட்டு போவாள் என்கிட்ட, மாமா வந்தால் சொல்லுங்கள் நான் வேலைக்கு போகிறேன், சாப்பாடு சொல்லுங்கலாம் சொல்லுவாள் அவள் பாஷையில் என்கிட்ட. நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, வந்தவுடனே சாப்பிடுப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அந்த மாதிரி சம்பாதிச்சு அந்த பிள்ளை சம்பாதனையில் தான் அவன் சாப்பிட்ருக்கான். இத்தனைக்கும் 10,000 மாதம் சம்பாதிச்சுட்டு வந்து ஏடிஎம் வச்சுருப்பா, அந்த கார்டு அவன் எடுத்து வச்சுப்பான். இந்த பிள்ளைக்கு ரேஷன்லாம் வாங்கிட்டு வந்து போட மாட்டான். பெரியவன் ஒருத்தன் இருக்கான், அவன் கொண்டு போய் எல்லா ரேஷன்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கான். உங்கள் பையன்? பெரிய பையன் கனின்னு, அவன் ரேஷன்லாம் வாங்கிட்டு வந்து போடுவான். அவன் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் வாழ்ந்திருக்கான். ஒரு நாள் கடைக்கு கூட்டு போய் ரேஷன் வாங்கிட்டு வந்து நாங்கள் பார்க்கல. தண்ணி கொடுத்தன வச்சப்போ நாங்கள் தான் போய் வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான், அவளுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து நாங்கள் தான் கொடுத்தோம். உங்களுக்கு எப்படி பழக்கம்? சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் நாங்கள் ஒரே இடத்துல தான் மேடம், ஒரே தெருவில் இருக்கோம். அவன் அடிச்சு அடி இந்த முதுகில் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எதுக்கு அடித்தான்? எதுக்கு அடித்தான்னு தெரியல மேடம். நாங்கள் சேலத்துலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது அதுக்கு முன்னே அடிச்சிருப்பான்னாட்ருக்கு மேடம். பாப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. கட்டையா இல்லையா? எதுக்கு? என்கிட்ட இது சொல்லவே இல்லை மேடம். பைசாவா? அவங்க அம்மா தான் மேடம் என் கூட வந்தாங்க சேலத்துக்கு. அவங்க அம்மா தான் வந்தாங்க என் கூட. அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் மேடம், அம்மாட்ட சொல்லாத, அம்மா அழுவும். அப்புறமா இவங்க வராதே இருக்கும்போது தான் மேடம் பாட்டி சொல்கிறாங்க என்கிட்ட, பாப்பாவை அடித்து தாண்டி அனுப்பியிருக்கான் அப்படின்ட்டு. நான் காலையில் கூட ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்கும்போது, உனக்கு விருப்பம் இல்லாத கட்டிக்கிட்டியாப்பான்னு அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க. 1.5 வருஷம் ஒரு மனுஷன் வீட்டில் வச்சு யார் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க?
அவங்க வேண்டாம், அவன் அண்ணன் வெளிநாடு போக வேண்டியதாக இருந்துச்சு, நீங்கள் கட்டி வைக்கலாம் நான் செத்துருவேன். இங்கெல்லாம் பச்சை குத்திருந்தான். கல்யாணம் அன்னைக்கு நான் தான் முன்னாடி எல்லாம் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எந்த ஒரு விசேஷம் ஆனாலும் நான் போவேன், ஃபஸ்ட்டில் நான் போயிடுவேன். அப்போ நான் அவனை கேட்டேன், பாவப்பட்டு நீ பண்ணாத, உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோ, இல்லைன்னா வேண்டாம் விட்டுரு, இப்போவே விட்டுரு, அந்த பொண்ணு படிக்கட்டும், இல்லை எப்படியோ அந்த பொண்ணு இருந்துட்டு போகுது, அந்த பொண்ணு தலையெழுத்து, அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் வந்துட்டு இல்லைக்கா, அவள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், அவள் தான் எனக்கு முக்கியம், அவளை எதுவும் திட்டக்கூடாது, பேசக்கூடாது, நான் சமைச்சு போடுவேன்க்கா, அவளுக்கு சமைக்க தெரியல நான் சமைக்கணும்க்கா அப்படின்னுவான். ஆனால் இப்போ வந்துட்டு காலையில் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோன் எனக்கு கேட்டுட்டு எனக்கே அழுக வந்துருச்சு. கொஞ்ச நேரம் நானே கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்ன சொன்னாரு? இல்லை அவள் வந்து இது எப்படி சொல்கிறது, இப்போ 20 நாள் அங்கே இருக்கும்போது பாப்பா அவனை கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொல்ல பார்த்தா அப்படின்னு காலையில் என்கிட்ட சொல்கிறான். இப்போ இவளுக்கு பயம் வந்தது என்னென்னா மேடம், அவன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறான்றதுக்கு அப்புறம் தான் மேடம் பாப்பாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. குழந்தை குட்டி இருந்தால் நம்ம கூட இருப்பானாங்கிற எண்ணம் சாதாரணமாக நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கே வரும்போது அதுக்கு வரதில்ல தப்பு இல்லை. அவ்வளோலாம் யோசிக்கிறாவ. இதெல்லாம் யோசிப்போம் மேடம். குழந்தை பெற்றுக்க மாட்டேன். வேண்டாமா? வேண்டாமா? அவன் ஒருத்தி கூட போனதுக்கப்புறம் எனக்கு வேண்டாவே வேண்டான்றான் மேடம். என் வீட்டில் வந்து என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாள். வெளியே வந்து நான் சொல்கிறது கூட ஒரு வாட்டி கேட்க மாட்டான் மேடம். அவங்க கூப்பிட்டு இப்படி இல்லைம்மா இப்படி இருக்கணும்னு சொன்னால் கேட்டுக்குவாங்க மேடம். எப்போ வந்து சொல்லுவாள், நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், பசங்கள்லாம் கூடி பேசலைன்னா நான் பேசுவேன் உட்கார வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பசங்க சரியாக விளையாடலைன்னா நான் விளையாடுவேன் அவ கூட. இப்போ வந்து சொல்லுவாள், நீ நானும் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு. ஆமான்னு சொல்லுவேன். அந்த புள்ள வாழ்க்கை இப்படி என்னால் தாங்கிக்கவே முடியல. எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா என்னால் அவங்க எப்படி ஜீர்ணிக்கிறாங்கன்னு தெரியல, என்னால் மட்டும் அந்த பையன் பண்ண துரோகத்தை மன்னிக்கவே முடியாது. அவங்க வந்து சரி ஒரு பையன் வந்திருக்கானே சொல்லி வீட்டில் வச்சு அவனுக்கு எல்லாம் செஞ்சு எல்லாம் அங்கே தான் தப்பு பண்ணிட்டீங்க. அது ஒன்று தான் மேடம் நாங்கள் பண்ண தப்பு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதுதான் மேடம், பாப்பாவுக்கு எதனா உதவி பண்ணுங்க. என்ன உதவி பண்ண சொல்லுங்கள்? பாப்பாவுக்கு காது கேட்க மாட்டேங்குது மேடம். அப்புறம் இப்போ வந்து டைவர்ஸ்க்கு அங்கே அப்ளை பண்ணிட்டு வந்துட்டோம் மேடம். அவன் என்ன முடிவு எடுப்பான்னு என்ன எங்களுக்கு சரியாக தெரியல. ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் கடனை வாங்கி அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். அவரா? ஆமாம். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ வந்து மேடம் இவன் இங்கே வந்ததுனால அவங்க நம்மளை தான் மேடம் டார்ச்சர் பண்ணுறாங்க. இல்லை அது எப்படி? அது அவன் வாங்கின கடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாப்பா மூலியமாக தான் வாங்கியிருக்கான் மேடம். ஓ, இவ வாங்கி கொடுத்துருக்காளா? எப்படி அது வாங்கி கொடுத்தா? கார் வாங்கிட்டாங்க. அது இதுமா சொல்லிட்டு கார் வாங்கினதுக்கு எங்கன்னா கார் எடுத்துகிட்டு போய் இடிக்கிறது உடைக்கிறது, அதுக்கு அதில் கடன் வாங்கி சம்பாரிச்சு பண்ணல, அதை கடன் வாங்கி 10,000 20,000 அப்படி கடன் வாங்கி அதெல்லாம் நீங்கள் பொறுப்பே இல்லை சொல்லிடுங்க. என்ன அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு வந்துட்டான் மேடம். அது ஒன்று. இப்போ வந்து டைவர்ஸ்க்கு வந்து நாங்களாவே சொல்லிட்டோம் மேடம், டைவர்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வைக்கல வச்சு பேசினதும். இப்போ அவங்க அங்கே வந்து பேசுகிறாங்கிறாங்க மேடம். என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியல. அதுக்கு தான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் மேடம். சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. என்ன வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாயர் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அவ்வளோதானே. அது பெரிய விஷயமே கிடையாது. பாப்பாவுக்கு காது ஒன்று கேட்கல, அது உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. இல்லை நான் வந்து இங்கே எபிலிட்டி ஃபவுண்டேஷனில் பேசுகிறேன். நீங்கள் அவங்கள மீட் பண்ணால் நல்லாயிருக்கும். பல பேருக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கிறது குழந்தைகளுக்கு பல பேருக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க. பல அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அமைப்போட ஃபவுண்டர் அது மெயின் பர்சன் வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணதுனால மற்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணோன்னு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கைட் பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியும், பாப்பாவுக்கு என்ன பண்ண முடியும். பாப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறது வெரி வேலிட் பாயிண்ட் இல்லையா? இன்றைக்கி அம்மா அப்பா இருக்கிறது வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் அவள் சொந்த காலில் நிற்க முடியணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அது பார்க்கலாம். இப்போ இந்த பையன் வந்து கார் அவன்கிட்ட தான் இருக்கா? இல்லை மேடம், அது அப்படியே விட்டுட்டான் மேடம். கார் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். ஆஃபீஸில் இருந்து டியூ கட்டாத விட்டுட்டான். 3 மாதம் நின்றுட்டே இருந்துச்சு, ரோட்லேயே விட்டுட்டு போயிட்டான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று வந்து அட்வொகேட், அதுக்கு முன்னாடி நம்ம எபிலிட்டி ஃபவுண்டேஷனில் பேசி பார்ப்போம். நீ அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அம்மா இருக்காங்கல்ல? சரி. ஹலோ,
ஹானஸ்ட் ராஜ், சொல்லுங்க. என்னப்பா ஏன் இப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்படி விட்டுட்டு போயிட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க? நான் ஒன்றும் பண்ணல மேடம், அந்த பொண்ணு தான் என்ன அப்படி பண்ணாங்க. நான் இப்போ வந்து இப்போ நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த மாதிரி கூட்டு போனாங்க இங்கேருந்து. சரி, கூட்டு போயிட்டு நாங்கள் ஸ்டேஷனில் தான் வச்சுருந்தாங்க. புரியுதுங்களா? நான் ஸ்டேஷனில் வச்சுருந்து நான் 4வது நாள் நைட்டே என்னை வெளியே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நீ இங்கே தான் இருக்கணும், இந்த பொண்ணை விட்டு போனீங்கன்னா யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, இந்த பொண்ணை விட்டு இனிமேட்டு எங்கேயும் போகக்கூடாது, உங்க சொந்த பந்தத்தையும் போய் பார்க்கக்கூடாது, போயினா மீறி பொண்ணா அவனை குடும்பத்தோட தூக்கி உள்ள வைப்போம் அப்படி இப்படின்னு பேசி என்னை மிரட்டி மறுநாள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க மேடம். சரி, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் அங்க இருந்தேன். அங்க இருந்தப்ப இந்த பொண்ணு நைட் ஆனா அந்த பொண்ணு கூட படுக்கலன்ட்டு கூட தூங்கன்னு சொல்லிட்டு நான் டிஷர்ட் ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த டிஷர்ட் நெக்ல புடிச்சு இழுத்து புடிச்சுக்கிட்டு நீ என் கூட படுக்கலன்னா அவங்க தூக்கிட்டு போயிட்டு கூட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டு கை கால்லாம் உடைச்சிடுவேன். சரி, நீங்க லவ் பண்ணாதானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? லவ் எல்லாம் பண்ண கிடையாது மேடம். அவங்க வீட்டுல நான் கேட்டாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு தான் கேட்டுச்சு, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறியா மாமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க பச்சை குத்தி இருந்தீங்களா அவ பேரை? மேடம், அதெல்லாம் நடந்த பிறகுதான் மேடம் பச்சை குத்திருந்தேன். அப்ப நீங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணீங்க? விருப்பப்பட வச்சுட்டாங்க மேடம், விருப்பப்பட்டு பண்ணல, விருப்பப்பட வச்சுட்டாங்க. அது எப்படி ஏதோ பண்ணுவாங்க? நீங்க என்ன பச்சை குழந்தையா? தெரியல மேடம், அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு நிமிஷம் இருங்க. ஆரம்பத்துல 2016 இந்த ஃபிளட் வந்ததுங்களா, அது முடிஞ்ச பிறகு எங்க இங்க சென்னையில இருந்து காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டோம் நாங்க. ஊருக்கு போன பிறகு ஃபேமிலி ஊர்ல இருந்தாங்க, நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில பஃபே டெக்கரேட்டிங்ல. அதுல என் கூட சின்னன்னு வேலை பார்த்துட்டு இருந்தான். அங்க இருப்பான் விஸ்வான்னு, அவனோட தம்பி என் கூட வேலை பார்த்துட்டு இருந்தான். இந்த மாதிரி அங்க என் அண்ணனோட ஒய்ஃபுக்கு, விஸ்வாவோட ஒய்ஃபுக்கு வந்து வளைகாப்பு வைக்கிறேன்னு கூட்டாங்க. நானும் போனேன் மேடம். அப்பதான் அவங்க வீட்டுக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் பெங்களூருக்கு. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் ஊருக்கு கிளம்பி போயிட்டு ஒரு நாள் விட்டு விஸ்வா எனக்கு கால் பண்ணாரு. இந்த மாதிரி போனவன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு வாரமா சாயங்காலம் எனக்கு கால் பண்ணி அந்த பொண்ணை கொடுத்துருவாரு. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணாரா, எனக்கு பிடிக்காதான்னு சொன்னேன். நான் எங்க பெரியமா அப்ப இருந்தாங்க, எங்க பெரியமா கிட்டே சொன்னேன், விஸ்வாவோட அம்மா கிட்ட இந்த மாதிரி பண்றாமா, தேவையெல்லாம் பண்றேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அவங்களும் மேட்டு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் கம்முன்னு இருந்தான். நான் அப்புறம் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு சேலத்துக்கு போயிருந்தேன் மேடம். சேலத்துல போயிட்டு ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு அப்ப பெங்களூருக்கும் சேலத்துக்கும் பக்கம் தான். குழந்தை பிறந்த பிறகு கூப்பிட்டாங்க, இந்த விஸ்வாவோட தம்பி வந்து பிரகாஷ்ங்கிறவங்க கூப்பிட்டாங்க, வாடா போய் குழந்தை பிறந்த பிறகு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு. அப்ப போனேன். அப்ப 2வது டைம் அப்ப போறேன் அவங்க வீட்டுக்கு, குழந்தை பிறந்த பிறகு தான் பார்க்கவே போறேன். அப்பதான் இந்த பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா வந்து பேசிட்டு உட்கார ஆரம்பிச்சது. அப்ப நீங்க க்ளோஸா பழகவே இல்ல, அவதான் பண்ணா? அப்ப நான் க்ளோஸா பழகல. முழுக்க கேட்டுங்க, அப்ப நான் க்ளோஸா பழக கிடையாது. அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டு நான் மறுபடியும் இங்க சேலம் வந்துட்டேன். இவங்க போன் பண்ணாங்க, அந்த விஸ்வாவோட ஒய்ஃப் எனக்கு போன் பண்றாங்க. இந்த மாதிரி அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமா, கல்யாணம் பண்ணிக்கிறியாமான்னு கேட்டாங்க. நான் விளையாட்டு சரிம்மா நான் பண்ணிக்கிறேன், என்ன ஆகுது அப்படின்னு சொன்னேன் மேடம். அதுக்கப்புறம் நடுவில் இடையில நான் அங்க போனேன், சும்மா தான் போனேன், வேலை இல்லைன்ட்டு சும்மா அங்க போயிருக்கலான்னு போனேன். அதேபடி சும்மா அங்க போய் இருக்க போவீங்க? புரியல. அதுக்கு அப்படி அவங்க வீட்டுல போய் இருப்பீங்க சும்மா? நான் அண்ணன் இருக்கான்ட்டு அண்ணன் வீடு தானே, அண்ணன் அவங்க கூட இருக்காங்க, நான் போனேன் மேடம். அண்ணன் என்கிட்ட அப்பயே சொல்லிட்டா போனது. அவர் வந்து ஓலால வந்து டாக்ஸி வச்சிருந்தாரு. நான் போனீங்க அவர் வெளியே போயிட்டாரு. அவர் சொல்லிட்டு தான் போனாரு, பார்த்து இருந்துக்கிறா, அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறான்னு சொல்லிட்டு தான் போனாரு. அன்னைக்கு போயிட்டு நான் ஒரு 3 நாளோ 2 நாளோ இருந்தேன் மேடம். அண்ணன் வந்த பிறகு நான் வந்து கிளம்பிட்டேன். இந்த மாதிரி நான் வேணாம் சொல்லிட்டு போனோம். அன்னைக்கே நான் ஊருக்கு போயிட்டு எங்க அம்மாக்கெல்லாம் நான் போன் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அப்படி இப்படின்னு. நான் வெறுத்தேன், எவ்வளவு வெறுத்தனோ அந்த அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி எங்க வீட்டை நான் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேமா அப்படின்னு. எங்க அம்மா கோவப்பட்டு நீ என் புள்ளியே கிடையாது அப்படி இப்படின்னு திட்டினாங்க. நான் உடனே அங்க ஊர்ல சேலத்துல வேலையை விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். சரி, எதுக்கு அப்படி மாறினீங்க? வேண்டாம் சொன்னாலும் எப்படி மாறினீங்க? அதான் தெரியல மேடம், எப்படி மாறினு எனக்கே தெரியல மேடம். அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு இதே மாதிரி நான் வந்து சேலத்துல இருந்து வந்து எங்க ஊர்ல நான் ஒரு 6 மாசம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேடம். ஏய் பொறம்போக்கு நாயே, ஏன் அப்படி போய் சொல்ற?
நான் உனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தனா? உங்ககிட்ட எத்தனை நாள்ரா சொல்லியிருக்கிறேன்? வேணாம், நானும் ஒரு இடத்துல பொண்ணு கட்டியிருக்கேன், நீயும் வந்து அதே இடத்துல கால் வைக்காத, வேற இடமா போய் கட்டு. எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் நான் உன்கிட்ட? நான் ஃபோன் பண்ணி கொடுத்தேன், அநியாயத்துக்கு போய் சொல்ற? உங்க அம்மா இருந்தா உங்க அம்மாட்ட ஃபோன் கொடு பாப்போம், இல்ல உங்க அக்கா இருந்தா உங்க அக்காட்ட கொடு, இல்ல உன் தங்கச்சிட்ட கொடு, இல்ல உங்க அப்பாட்ட கொடு. மொத்த குடும்பத்துக்குமே சொல்லிக்கிறேன், நான் ஒரு இடத்துல பொண்ணு கட்டியிருக்கேன், இவன் நாங்க அனுப்பாதீங்க. அவங்களா கூப்பிட்டு வச்சா கூட நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு புத்தி இருக்கு இல்லையா? கூட்டு போங்க முதல்ல வந்து அவனை அப்படின்னு எத்தனை தடவை சொல்லிக்கிறேன்ப்பா நான் உனக்கு. உன்கிட்ட நான் சொன்னா வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா, வந்து ஊமை பொண்ணுக்கு வாழ்வு கொடுன்னு சொன்னேன். தம்பி, நீங்க யாரு கூடயாவது இப்ப லவ்ல இருக்கீங்களா? யாரு கூடயாவது வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இருக்கா மேடம், நானே சொல்றேன் மேடம். அந்த பொண்ணோட வீட்டுல போய் தான் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அவனை. அந்த பொண்ணு பேர் என்னது? அம்பிகா. அம்பிகா கூட இருக்கீங்களா? அவன் போனுக்கு கால் ஹிஸ்டரி செக் பண்ணுங்க மேடம். கூட வந்த பிசி கிட்டே சொல்றான் மேடம். ஆமா சார், நான் இருந்தேன் தான். நான் அவரோட நம்பர் நான் ஃபோன் பண்ணி கால் கனெக்ட் பண்றேன், நீங்க வேணா கேளுங்க, அவர்கிட்ட உண்மையை சொன்னானே. அநியாயத்துக்கு போய் சொல்லாத ராஜினி. நான் ஃபோன் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிற. இப்போ உங்க ஃபியூச்சர் பிளான் என்னது? வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். அவங்களும் வேண்டாம் தான் இன்னைக்கு வந்தாங்க, நானும் வேண்டாம் தான் மேடம் முடிவு பண்ணிட்டேன். ஏன் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க? மேடம் நான் வந்து இப்ப வந்து இருந்தேன் பாத்தீங்களா, இருங்க ஒரு நிமிஷம். என்னதான் யாரா இருந்தாலும் புருஷன் 1000 தான் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தாலும், வெளியே வந்து ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த அன்னைக்கு நைட்டு யாராவது உக்காந்து பேசுவாங்கன்னு தவிர, ஏன் இந்த மாதிரி போனேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு தவிர, நீ வா என் கூட வந்து கூப்பிடுவாங்களா சொல்லுங்க? அவனை வாசி வாயில பேசியிருக்கா. என்ன மாதிரி பொண்ணா இருந்தா உன்னை செருப்பை கட்டி அங்கேயே அடிச்சிருப்போம் போலீஸ் ஸ்டேஷன்ல. போடா நீ இல்லைன்னா வேற ஆளுன்னு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அக்கா நான் ஃபோனில் பேசுவேன், எல்லாரும் சொல்லுவாங்க ஊமை பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், எனக்கு கேவலப்படுத்துவாங்க. நான் அன்பாக தான் பேசுவேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சுக்கா. அவள் இல்லைன்னா நான் செத்துருவேன்க்கா அப்படின்னா. நீ சொல்லலை? நான் சொன்னேன். சொல்லலை. சரி மேடம், இப்போ என்ன மேடம் பண்ணணும்? இல்லப்பா, அதான் உன்னோட ஐடியா என்னது கேட்குறேன். அதான் மேடம், நான் எனக்கு வாழ விருப்பம் இல்லை மேடம். நான் இங்கே இப்போ வந்து நான் இருந்து கஷ்டப்பட்டது எனக்கு போதும் மேடம். என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை மேடம். அந்த பொண்ணு நான் படுக்கிறேன்ட்டு ஒரு நாள் கைத்து பிடிச்சி ஸ்டீஷர்ட் போட்டு அதை பிடிச்சி முறுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க மேடம். நான் உயிர் தப்புனா போது நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் மேடம். அப்ப நீ யாரு? நீ அந்த பொண்ணுக்கு நீ யாரு? அந்த பொண்ணுக்கு நீ யாரு? அந்த பொண்ணு அவ்வளவு கேவலப்படுத்த வாயில்லாத ஜீவனை. அந்த பொண்ணுக்கு நீ யாரு? புருஷனா இல்ல வேற எவனாவா நீ? என்னதான் இருந்தாலும் நீ என்னதான் தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கணும். உன்னை நீ என்னதான் தப்பு பண்ணாலும் நீ ஹரிச்சந்திரன் உன்னை ஒத்துக்கணும். யாரு வண்டி வாங்கி கொடுத்ததுப்பா அவனுக்கு? இவங்களோட அம்மா தான், அந்த பொண்ணோட அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த வண்டி என்ன பண்ண நீ? அதுவும் நீ வச்சுக்கடான்னு சொல்லி கொடுக்கல, நீ வச்சு ஓட்டு வரதா பாதி கொடுத்துக்கலான்னாங்க. அதுவும் கெடுத்தது இவங்கதான். மாசத்துல நான் வண்டி எடுத்த புதுசுலயே கொண்டு போய் பஸ்ல விடுனாங்களா? பஸ் நீ தகவலாம் பஸ்லயும் லாரிலயும் அதுலயும் இதுலயும் விடுனாங்களா? அந்த பொண்ணு உங்களை வேண்டாம் சொல்லுது. ஏய், நீ கொல்ல போனேன்னு சொல்றாமா? புரியல மேடம். என்ன சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தது மேடம். சுடு தண்ணி வச்சு 3 எண்ணெய் தேய்ச்சி மேடம், புள்ள தண்ணி ஊத்துச்சு மேடம். அவனுக்கு வா கூசாத இந்த மாதிரி பேசுறான்னா அவனை எப்படி மேடம் பேசுறது? சரிப்பா, இப்ப நீ வேண்டாம் சொல்றத விட அவன் உன்னை வேண்டாம் சொல்லிட்டா. சரி மேடம். இன்னொரு விஷயம், அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, வண்டியில நஷ்டம் ஆயிருக்கு, 4 லட்சம் ரூபாய் கடன் பண்ணி வச்சிருக்காங்க. சரி மேடம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி மேடம். அவ்வளோ ஈஸியாலாம் அந்த பொண்ணை ஏமாத்திட்டு தப்பிக்க முடியாது. சரி மேடம். சரியில்லை, தப்பு எதுவுமே சரியில்லை. சரி மேடம், இப்ப அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்ன்றாங்க மேடம்? என்ன ஒரு 2 கோடி கொடுக்குறியா? புரியல. ஒரு 2 கோடி. பிச்சைக்கார நாய்க்கு வாயை பாருங்க மேடம். முன்ன அவனுக்கு ஷேவிங் பண்றதுக்கு கட்டிங் பண்றதுக்கு காசு இருக்குதான்னு கேளுங்க மேடம் ஃபர்ஸ்ட் அவனை. இப்போ நான் ஏதாவது ஆரம்பத்துல நான் ஊர் விட்டு வந்து பிறகு பேசினா இல்ல அவனா பேசினா, நான் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. என்னடா புள்ள மேல சத்தியம் பண்ணனும்? புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்ல நான் நீ தான போன் இல்ல. இப்போ ஹானஸ்ட் ராஜ், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு சரிங்களா? ஹானஸ்ட் ராஜ் ஒரே நிமிஷம் இருக்குதா? ஒரு நிமிஷம் தின்னி அது ஞாபகம் இருக்குதா? சுட 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 நான் வந்து தின்றேன்னு சொல்லி நீ தான வாப்பா நான் பாத்துக்கறேன்டா. என்னனே நான் சொல்றது கேளுங்க. அட பரதேசி நாயே சொன்னாங்க இந்த மாதிரி அவன அங்க இங்க அனுப்புமா. பரதேசி பொழைக்கிறதுக்கு வழி இல்லாத வந்தடா.
ஒரு நிமிஷம் மேடம். ஏன்னா பிழைக்கிறதுக்கு வழி இல்லாத சென்னையில் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருந்தா மேடம். சென்னையில் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருந்தா மேடம். என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டா மேடம். ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேடம் வந்தா நம்ம வீட்டுக்கு. வர வச்சு 3 மாசம் சும்மா தான் உட்கார வச்சு. என்ன நான் வேலைக்கு 3 மாசம் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருந்தான். என் அண்ணக்காரன் நான் ஓட்ட போறேன், அதுக்கும் நீ போக கூடாது, நீ இரு நான் கார் எடுத்துறேன், நீ இரு நான் கார் எடுத்துறேன், அப்போ ஓட்டுன்னு சொன்னாங்க. 3 மாசம் சும்மா தான் உட்கார வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பேசி தப்பிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க. தப்பிக்கலாம் நினைக்கல மேடம். இருங்க, அந்த பொண்ணுக்கு நீங்க சொல்லறதெல்லாம் கேட்க முடியாது, அவளால பேச முடியாதுங்கிற தைரியத்துல நீங்க என்ன வேணா சொல்றீங்க. ஆமா, அவங்க அம்மா வந்து உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் பண்ணி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து உங்களை அங்கே வச்சுக்கணும்னு நினச்சாங்க. அதை ஒரு தாயா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சாங்க. அந்த ஒரு தவறு தான் அவங்க செஞ்சாங்க. பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த பொண்ணை மேலே பெரிய பழிய போடுறீங்க, அவளுக்கு பேச முடியாது, காது கேட்க முடியாதுங்கிறதுக்காக. பெரிய பழிலாம் இல்ல, நான் செய்யறேன் என் வேலை மேல சத்தியமா சொல்றேன். அந்த பொண்ணு செஞ்சதான் நான் சொல்றேன், தவிர தப்பா நான் எதுவும் சொல்கிறேன். சரிப்பா, அவ என்ன செஞ்சா? ஒரு வேளை நீ சொன்னது உண்மையாவே இருக்கட்டுமே, அதுக்கான காரணம் அவளுக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளுமா என்னப்பா அவ என்ன என்ன ஒரு நிமிஷம் மேடம். 18 நாள் நைட் அங்க இருந்தேன் மேடம். 18 நாள் நைட் இருந்தேன், சரிங்களா? 18 நாள் நைட்ல ரொம்ப 2 நாள் சும்மா இருப்பா, மீதி 2 நாள் ஆரம்பிப்பா மேடம். நான் இருந்து அவங்க கூட வேலைக்கு போயிட்டு காலைல 3 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. நைட்டு நான் தூங்குறது ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடும். நான் அப்படி இருக்கும்போது நான் தூங்குறத பாப்பேன்னா இல்ல இந்த பொண்ணு நான் கேட்கறத செய்வேன் மேடம். இருந்த ஒவ்வொரு நாள் நான் செஞ்ச தப்பு சொல்ல, சரி நான் இப்படி இருந்துட்டு வந்து தானே மேடம், நான் என்ன குறை சொல்றாங்கல்ல மேடம். நான் அவங்க வீட்டுல இருந்தும் போது 6 மாசம் இருந்தேன் மேடம். அவங்க கூட தனியா வந்து மேடம், தனியா வந்து 6 மாசம் கிட்ட இருக்கும்போது அந்த பொண்ணை நான் சொட்டேன் மேடம். இதுல நான் என்ன மேடம் தப்பு பண்ணேன்? இந்த பாருங்க, நீங்க சொல்ல மேடம் நான் தொட்டேன். அவங்க இந்த மாதிரி இப்ப சொல்றாங்க. நான் முதல்ல சொன்னேன் எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்தாதான் நானும் பெத்துப்பேன்னு சொன்னேன். இருந்து இந்த பொண்ணு என்கிட்ட கேட்டுது குழந்தை பெத்துக்கலாம் பெத்துக்கலாம்னு சொல்லிச்சு. நானும் தொட்டேன் மேடம். தொடலாம் சொல்ல மேடம். என் அம்மா வேலை சத்தியமா எங்க வீட்டுக்கு கூட்டு வந்தோம் நான் தொட்டிருக்கேன் மேடம். தம்பி, நீங்க உங்க பொண்டாட்டிய பத்தி பேசுறீங்க, அது மறந்துட்டு பேசுறீங்க. அவங்க பொண்டாட்டிங்கிற எண்ணமே இல்ல மேடம். உங்க பொண்டாட்டிய பத்தி பேசுறது இருந்திருந்தா இதுக்கு அவமானம் உங்களுக்கு தான், மேடம். அவங்களுக்கு இல்ல. இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட இருக்கான்ல, அப்புறம் இப்படி இவ பொண்டாட்டியா இருப்பா. இன்னொருத்தன் இறந்து போய் நாங்களா எப்பயோ தூக்கி போட்டேன், சரிங்களா? இப்ப நான் தனியா தான் இருக்கிறேன். தேவையில்லாம யாரும் குறுக்கல பேச வேணாம் சொல்லுங்க, சரிங்களா? ஏன் அவ்வளோ இதா இருந்தா உனக்கு பெருமையா இருக்கும், எங்களுக்கு எல்லாம் பெருமை இல்ல. அவளை பத்தி நான் நல்லதெல்லாம் பேச முடியாது. அவங்க பேசுறேன்ட்டாங்க, சரிங்களா? இனிமே நான் பேசுறது எது இல்ல மேடம். ஹலோ, கட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் மேடம். போலீஸ்காரங்க இல்ல பிரயோஜனம் இல்ல. நான் ஏதோ ஒரு எண்ணத்துல அந்த பையன் அந்த பொண்ணு கூட வாழ்வானா அதுதான் பார்த்தேன் நான். ஆமா மேடம். சரிங்களா? அதனால அது இல்ல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவளை கயத்தி விட பாக்குறான், அவ்வளவுதான். அவ்வளவுதான் மேடம். தைரியமா உட்கார். நல்லா உட்கார். அடிச்சிருவான்னு பயந்துட்டாலாம் மேடம். இங்க வந்து அடிச்சிருவானோன்னு ஒரு பயம். சரி, அவளுக்கு எல்லாம் நல்லபடியா அமையும்னு கடவுளை வேண்டிக்கலாம். நான் வந்து எபிலிட்டி ஃபவுண்டேஷன்ல பேசுறேன். பேசிட்டு உங்களால முடிஞ்சா இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. நான் அவங்கள்ட்ட பேசிட்டு கூட்டிட்டு வந்து அவளுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்க முடியும், அவளுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க முடியும், அவளை வந்து சொந்த காலில் நிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன பண்ண முடியும். எனக்கு முட்டி வலியெல்லாம் இருக்குது மேடம். கொஞ்ச நாளாக தான் இப்போ இல்லை. அதுக்கு முன்னே ஃபிட்ஸ் வந்துடும் மேடம். அப்பப்போ மழக்கம் அடிச்சு விழுந்துருவேன் கீழே. இப்போ கொஞ்ச நாளாக தான் அது இல்லை. இப்போ முட்டி வலி வேற ஆரம்பிச்சிருச்சு. சரி, நீங்க இப்ப போங்க, நான் பேசிட்டு சரிங்க. ரிப்போர்ட்டர்ஸ் உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்க கிளம்பி வாங்க. வந்து அவங்கள பார்த்து பாப்பா அவங்கள பேச வச்சு, பாப்பா மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க அங்க. ஆமாம் மேடம். அவங்க எனக்கு இப்ப சொல்ல தெரியல அவங்க என்ன மாதிரியான ஹெல்ப் அவங்களால தர முடியும்னு. நான் பேசி பார்த்தா தான் தெரியும். பேசி பார்த்துட்டு நீங்க வந்து கேளு. எனக்கு என்னன்னா, திருமணம்ங்கிறது மறுபடியும் நான் தான் சொல்றேன், திருமணம்ங்கிறது வந்து அது வந்து ஒரு எஸ்கேப் ஆயிடக்கூடாது. ஓகே, நம்ம காலத்துக்கு அப்புறம் அவளை ஆறு பார்த்துப்பா, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அவ நல்லா இருப்பான்னு அந்த அம்மா நினைச்சாங்க. இந்த அம்மா அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்து அவருக்கெல்லாம் செஞ்சு இந்த பொண்ணை பார்த்துப்பான்னு நினைக்கிறத விட அதையெல்லாம் இந்த பொண்ணுக்காக சேஃப்டி பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் அட்லீஸ்ட் அதாவது இருந்திருக்கும். அதுதான் நான் சொல்றேன், திருமணங்கிறது வந்து எஸ்கேப் ஆயிருக்கக்கூடாது. நல்லா இருக்கிறது பொண்ணுங்களை விட்டுட்டு போயிடுறாங்க.
இல்லையா? இப்ப இந்த பொண்ணை நீங்க எம்பவர் பண்ணியிருக்கணும். எம்பவர் பண்ணுறதுன்னா அவ சொந்த காலில் நிற்கிற மாதிரி நீங்க அவளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஆமாம் மேடம். அதை விட்டுட்டு ஒரு பையன்ட்ட ஒப்படைச்சா அவனுக்கு எல்லாம் செஞ்சோன்னா அவளை பார்த்துப்பான்னு நீங்க நம்பினீங்க பாருங்க, அங்கதான் தப்பு நடந்து போச்சு. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் ஆசைன்றது ஏதாவது இருக்கும் இல்லையா? எனக்கு புரியுதுமா, ஆனா அது தானா அமைஞ்சிருக்கும். நீங்க அவளை வந்து எம்பவர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது நடந்திருக்கும். அது நடக்காம இருக்காது, நிச்சயமா நடந்திருக்கும். அதுக்கான பொறுமை உங்களுக்கு இருக்குல்ல, அதுதான் அதுதான் பரவாயில்லம்மா. இனிமையாச்சும் அந்த அந்த தப்புலேருந்து வெளியே வரணும். அவள் லைஃப்ல சொந்த காலில் நிற்கிற மாதிரி எதை ஏற்பாடு பண்ணும், அது பார்ப்போம். அந்த ஏரியாவிலே ஏதாவது ஒரு கடை இந்த மாதிரி ஒரு பொட்டி கடை மாதிரி கூட வச்சு தர ட்ரை பண்ண முடியுங்களா அந்த பொண்ணுக்காக மேடம்? ஆனால் கடையெல்லாம் பார்த்துக்க மேடம், ரொம்ப நாலேஜ் அதிகம். நானும் ஹோட்டல் வச்சிருக்கும் போது நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன் தம்பி, இங்கே நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, ஆமாம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டம் கிடையாது. அது கூட இல்லாதவங்களுக்கு தான் நாங்கள் பண்ணுவோம், சரிங்களா? அது கூட இல்லாதவங்களுக்கு தான் நான் வந்து பண்ணுவேன். இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பொண்ணுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். எங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்க முடியும். சரிங்க மேடம். அது இல்லாமல் பண உதவி நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே அது இது காதுக்கு மிஷின் அந்த மாதிரி எதனா அதுதான்மா, அதுக்கான ஆலோசனை கொடுக்க முடியும். சரிங்க. இல்லை அந்த மிஷின் கொடுக்கறதுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அவங்க அதுதான் நான் எபிலிட்டி ஃபவுண்டேஷனில் பேசுகிறேன். சரிங்க. அந்த மாதிரி ஸ்கீம் ஏதாவது இருந்தால் பண்ண முடியுமா பார்க்குறேன். சரி. ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. அவங்களுக்கு தான் நாங்கள் அவளுக்கு நியாயம் கிடைச்சா போதும் மேடம். இல்லை, இன்னும் அவர்கிட்ட போய் கெஞ்சி இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அவளுக்கே அதில் விருப்பம் இல்லை. இல்லை மேடம். இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன், ஆனால் நான் அன்னியூலையும் பேசி பார்க்குறேன். அங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் எல்லாம். ஆமாம் மேடம். கம்ப்யூட்டர் பிடிக்குமா? பிடிக்கும் மேடம். அது பிடிக்குமா? அந்த கோர்ஸ் கூட நான் கேட்டு பார்க்குறேன். சரிங்க. 6 மாதம் அவள் அங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்டலில் ஏற்பாடு பண்ணிட்டு சரிங்க. அவளை தண்ணியை கொஞ்சம் விட்டு பிடிங்க, மேடம் பார்க்கணும். நான் பேசி பார்க்குறேன். கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கற்றுக்கிறியா? கம்ப்யூட்டர் கற்றுக்கிறியா? படிக்கிறியா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் நம்மளை சந்திக்கும் வரை நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவன் குல்குலு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை. வணக்கம்.